வணக்கம் சகோதரர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் டேபிள் ஃபேன் எப்படி அசம்பிள் செய்வது, ஒவ்வொரு பொருள்களுக்கு உண்டான விளக்கமும், அதில் என்னென்ன கம்ப்ளைண்ட் வரும், அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு உண்டான தெளிவான விளக்கமும், ஒவ்வொரு முறையும் அசம்பிள் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய சில முக்கிய விஷயங்களையும், நம்ம ஒவ்வொன்றா செய்யும் இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துக்கு என்ன தேவையோ அதனுடைய கருத்துக்களை தெள்ளத் தெளிவாக ஒவ்வொன்றாக வரிசைப்படுத்தி முறைப்படுத்தி ஒவ்வொருவருக்கும் தெரியப்படுத்துகிறோம், சொல்லி கொடுக்குறோம். இதை புதிதாக கற்றுக்கொள்ள விரும்புபவர்களும் கற்றுக்கொள்ளலாம். ஆல்ரெடி செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களும் சின்ன குழப்பங்கள் சந்தேகம் இருப்புன்னு இதை வச்சு தெளிவுபடுத்திக்கோங்க. இதில் முக்கிய குறிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐடிஐ டிப்ளமோ முடித்தவங்க, தொழில் கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க, நீங்களாக இருக்கலாம், உங்களோட சகோதரர்களாக இருக்கலாம், அண்ணனோ தம்பியோ, இல்லை பக்கத்து வீட்டு உறவினர்களாகவோ இருக்கலாம். அப்படி யாராவது இருக்கிறாங்கன்னா, விருப்பப்பட்டாங்கன்னா, நீங்கள் நம்ம சேனல் பேரை சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி நம்ம டெய்லியும் அப்டேட் பண்ணுற வீடியோவை தவறாமல் பார்க்க சொல்லுங்கள். கண்டிப்பாக 100 வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு திறமையான டெக்னீஷியன், அதாவது மின்சாதனம் பழுதுபார்ப்பவர் கான்ஃபிடென்ட். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, டேபிள் ஃபேன் மோட்டார் அசம்பிள் பண்ணும்போது ஒரு சில மோட்டாரில் வந்து பாடியை கழட்டுற மாதிரி இருக்கும். பாடியை கழட்டும் போது அதில் ஒரு சில கம்ப்ளைண்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்டில் பெயிண்ட் அடித்து வச்சுருப்பாங்க. ரீஅசம்பிள் பண்ணும்போது இந்த சாஃப்ட்டில் இருக்கிற பெயிண்ட்டை நீங்கள் பிளேடை வச்சு சுரண்டுறதோ எம்எல்சீட்டு போட்டு தைக்கிறதோ எதுவும் தேவை கிடையாது. எம்சி தின்னர் போட்டு நல்லா தேய்ச்சிங்க அப்படின்னா எல்லாமே வந்துடும். எம்சி தின்னருக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்குது. சுத்தமாக க்ளீன் ஆகிடும். பெயிண்ட் ஒரு துளி இல்லாமல். ஆல்ரெடி பெயிண்ட்டை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், க்ரீன் கலரில் இருக்குது. இது வந்து எம்சி தின்னர் போட்டு க்ளீன் பண்ணுறோம். இப்போ பாருங்களேன், உங்கள் பார்வையில் முன்னாடியே செய்கிறோம், நீட்டாக க்ளீன் ஆகிரும். சேம் அதே டைமு ஆயில் வளவளப்பு வேறு ஏதாவது துரு ஏறி இருந்தால் கூட துருவும் கூட உங்களுக்கு இதே டைமில் க்ளீன் ஆகிரும். நீங்கள் இப்படி க்ளீன் பண்ணிவிட்டு இந்த காட்டர் பின்னை கழட்டிட்டு சாஃப்ட்டை வெளியே உருவுனீங்க அப்படின்னா சாஃப்ட்டு பூ போல் வெளியே வந்துடும். சாஃப்டாக வரும். சாஃப்ட்டு மாதிரியே இருக்கும். எந்த ஒரு டிஃபிகல்ட்டி இருக்காது, ஹார்ட்னஸ் இருக்காது. நீங்கள் சிரமப்பட தேவையில்லை. அழுக்கு படிஞ்சிருந்தால் கூட அழுக்கு எல்லாமே கூட சுத்தமாக வெளியே எடுத்துரும். ஓகே, இப்போ தெளிவாக வந்துருச்சு பார்த்தீங்களா? எல்லாமே தெளிவாக வந்துருச்சு. இது வரைக்கும் போகாத சாஃப்ட்டு இப்போ தெளிவாக இது வரைக்கும் ஃப்ரீ மூமெண்ட்டில் இருக்குது. இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது ஆயில் பஞ்சு உள்ளே இருக்கான்னு பார்க்கணும். இந்த இடத்துல பஞ்சு உள்ளே இருக்கும். எல்லா மோட்டர்லேயும் பஞ்சு இருக்கணும். அந்த பஞ்சு ஆயில் வளவளப்பு இருக்கான்னு பார்க்கணும். ஆயில் இல்லை அப்படின்னா ரொம்ப அதிகமாகலாம் அந்த இடத்துக்கு பிடிக்காது. 2 கவருக்கும் சும்மா ஒரு 4 ட்ராப் விட்டிங்கன்னா போதுமானது. அதிகமாக ஊற்றி காயில், அதாவது மோட்டரில் சொட்டு போடுற மாதிரி ஆயில் வடிகிற மாதிரி டேமேஜ் பண்ணிக்காதீங்க. அளவாக ஒரு 4 சொட்டு விட்டிங்கன்னா போதும். அதனுடைய பஞ்சினுடைய அளவு வந்து ரொம்ப குறைவான அளவு தான் இருக்கும். அதனால அதிகமாக நீங்கள் ஊற்றுனீங்கனாலும் இது வேஸ்ட்டு, கீழே வடியும். அடுத்து இந்த ரோட்டாரினுடைய அளவு வந்து ஒரு 3 அளவு. டேபிள் ஃபேன் மோட்டார் பொறுத்த வரைக்கும் 44, 46 2 அளவு இருக்குது. இந்த மோட்டரில் நம்ம எடுத்த அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் டேபிள் ஃபேன் கோர். டேபிள் ஃபேன் கோரில் 2 அளவை வாட்ச் பண்ணணும். ஒன்று வந்து இன்னர் டயா, இன்னொன்று அவுட்டர் கோர் லென்த்து. இப்போ வந்து இதனோட கோர் லென்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா 18. கோர் லென்த் வந்து 18 mm. அதே மாதிரி இன்னர் டயா நீங்கள் காயில் கட்டின பிறகு நீங்கள் வந்து உள்ளே அசம்பிள் பண்ணி செக் பண்ண முடியாது இந்த வாட்டி. அதனால நீங்கள் இன்னர் டயா சூஸ் பண்ணும்போது ரோட்டரியோட ஓடி அளந்துக்கோங்க. ரோட்டரியோட ஓடி என்னென்னு பார்த்தீங்கன்னா 43 mm. 43 இருக்கும் கரெக்டாக, பெர்ஃபெக்டாக 43 அப்படின்ற போது நீங்கள் கோரோட அளவு வந்து 44, ரோட்டரி 43. உள்ளே போகும்போது கோரோட வந்து 0.5 mm தான் ஏர் கேப் இருக்கணும். அதிகமான ஏர் கேப் இருந்துச்சு அப்படின்னா அதில் என்ன கம்ப்ளைண்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா, மோட்டர் ஹீட் ஏறுச்சுன்னா மோட்டரோட லைஃப் குறைஞ்சிரும். மோட்டரோட பவர் அதிகமாக எடுக்கும். பவர் அதிகமாக எடுக்கும்போது கரண்ட் ரேட்டிங் அதிகமாக போகும்போது லைஃப் குறைஞ்சிரும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப கவனத்தில் கொள்ள வேண்டியது ஏர் கேப்பு கரெக்டாக இருக்கணும். இதனோட ஏர் கேப் வந்து இதனோட சுத்துற ஏர் கேப் உள்ள ரோட்டரியை வச்சு கோர் அசம்பிள் பண்ணினீங்க அப்படின்னா
சுற்றுற ஏர் கேப் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். இந்த ஃப்ரீயாக அப்படின்னா 0.5 mm ஏர் கேப்பில் ஃப்ரீயாக சுற்றணும். ரொம்ப லூஸாகவும் சுற்றக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் போகக்கூடாது. இப்போ நம்ம எடுத்துருக்கிற அளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா 18க்கு 44. 18 என்பது கோர் லென்த்து, 18 என்பது கோர் லென்த்து, 44 என்பது ரோட்டரியோட ஓடி. இதுதான் அளவு. இதோட முடிஞ்சுதான். அடுத்தது வந்து சாஃப்ட் செக் பண்ணிக்கோங்க. சாஃப்ட் இதனோட சாஃப்ட் கிளியராக இருக்குது. நீங்கள் மீண்டும் அசம்பிள் பண்ணும்போது செக் பண்ண வேண்டியது சாஃப்ட் கீறல் இல்லாமல் இருக்கணும், தேஞ்சிருக்காமல் இருக்கணும், ஏர் கேப் கரெக்டாக இருக்கணும். ஓகே, இது அசம்பிள் ஆகிடுச்சு. இப்போ வந்து கோர் அசம்பிள் பண்ணுறோம். கோர் அசம்பிள் பண்ணதையும் ஒயர் வந்து எப்போவும் மேல் வாட்டத்துக்கு வர மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் கெப்பாசிட்டர் மாட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்தது ஒயருக்கு நேர் ஆப்போசிட்டில் கீழே நெக்கோட ஸ்டாண்டு மாட்டுற இடம், அதை வச்சுக்கோங்க. அடுத்தது இதுவும் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து மேல் கப்பு பேக் சைடு கவர் மாற்றணும். பேக் சைடு கவரில் வந்து நீங்கள் என்ன முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, திரும்ப நீங்கள் ஒரு சின்ன ஒரு அவசரத்தில் கவனக்குறைவினால் கவரை திருப்பி மாட்டிடுவீங்க. திருப்பி மாட்டும் போது என்னாங்கன்னா பேக் சைடு கீர் வீல் மாட்ட முடியாமல் போயிடும். இப்போ கீர் வீல் மாட்டுறதுக்காக டபுள் சைடு வர ஸ்க்ரூ ரைட் சைடும், சிங்கிள் சைடு வர ஸ்க்ரூ லெஃப்ட் சைடும் வச்சுட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் கீர் வீல். அதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிளாக ஒரு செக் பண்ண வேண்டிய ஒரு டெஸ்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அசம்பிள் கவர் போடுறதுக்கு முன்னாடி காயில் தெளிவாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து காயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 கெப்பாசிட்டர் லீடை ஃபஸ்ட்டு கரெக்டாக செக் பண்ணுங்கள். 2 கெப்பாசிட்டர் லீடு கரெக்டாக லூப் ஆகிருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து காயில் பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு 100% தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு வந்து லைட்டில் வந்து பிரைட்னஸ் தெரியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து 200 வாட்ஸ் பல்பு போட்டிருக்கிறேன். அதனால ஜஸ்ட்டு இந்த பிளிங்கிங் மட்டும்தான் தெரியும், சவுண்டு வரும். உங்களுக்கு கேமராவில் வியூ ஆகாதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் வந்து 100 வாட்ஸ் போட்டுக்கிற பிரைட்னஸ் நான் செக் பண்ணி காட்டிடுறேன். ஏன்னா 200 வாட்ஸ் போட்டால் பிரைட்னஸ் தெரியாது. அதே மாதிரி ஒரு கெப்பாசிட்டர் லீடும் ஒரு பிளாக் ஏதாவது ஒரு லீடு காமன் ஆகும். நம்ம வந்து பிளாக்கு காமனாக பண்ணியிருக்கிறோம். எந்த லீடு காமன் ஆகுதோ, எந்த லீடு லிங்க் ஆகுதோ அது வந்து காமன். RYB நம்ம மீதி எடுத்த 3 கலர் வந்து RYB. R ஹை ஸ்பீடு, Y வந்து மீடியம் ஸ்பீடு, ப்ளூ வந்து லோ ஸ்பீடு. இப்போ 3ஐயும் தனித்தனியாக செக் பண்ணிக்கோங்க. பிளாக்குக்கு கம்பேர் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. 3 லூப் ஆகுது. ஓகே, டெஸ்டிங் ஓகே. அதே டைம் பாடி சைடு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் காயில் டேமேஜாக கட்டி இருக்கிறக்கு அப்படின்னா பாடி சைடு வந்துடும். பாடி சைடு வந்தால் லைஃப் வராது, காயில் டேமேஜ் ஆகிடும். ஓகே, இது எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து பேக் சைடு கவர் மாட்டிடலாங்களா? பேக் சைடு கவர் மாட்டும்போது சைடெல்லாம் கோர் ஏதாவது முட்டுதானே செக் பண்ணிக்கோங்க. சைடில் கவரில் ஒரு சில டைம் லூஸ் வச்சு கட்டிட்டாங்கன்னா கோரில் முட்டும். அதை கரெக்டாக செக் பண்ணி அழுத்திக்கோங்க. ஒயர் வந்து 4 எல்லா லீடையும் மேலே வர மாதிரி எடுத்துக்கோங்க. கவர் க்ளோஸ் ஆகிடுச்சு. அடுத்து சேக் செக் பண்ணுங்கள். இந்த சேக் வந்து கரெக்டாக ஒரு மேக்ஸிமம் 2 mm இருந்தால் போதுமானது. அதை விட அதிகமாக இருந்தால் ரொம்ப சாஃப்ட் வந்து உள்ள வெளியே போக வந்துக்கிட்டே இருக்கும். உள்ள வெளியே மூமெண்ட் வந்து ஒரு பிஸ்டன் மாதிரி அதிகமாக மூமெண்ட் இருக்கும். ரெக்கை வந்து ஒரே ஸ்டாண்டர்டான பொசிஷனோட அது உள்ள வெளியே வந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்து இதுக்கு சாஃப்ட்டு கரெக்டாக இருக்குது. சப்போஸ் சாஃப்ட்டுக்கு இது ரொம்ப லூஸாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இதில் சாஃப்ட் வாசர் இருக்குது. இந்த வாசர் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. வாசர் அட்ஜஸ்ட் பண்ணி ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது நம்ம கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால நம்ம எதையும் செய்ய கிடையாது. அடுத்து 4 ஸ்க்ரூவையும் அட்ஜஸ்ட் பண்ணி டைட் வச்சிடலாம். 4 ஸ்க்ரூவையும் டைட் வைக்கும்போது ஈவனாக டைட் வச்சுக்கோங்க, மிஸ் ஆகிற போது. ஒரு ஸ்க்ரூ மிஸ் ஆகிடுச்சு, அது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பக்கத்தில் எடுத்துட்டோங்க. 1 செகண்ட். ஓகே, ஸ்க்ரூ கிடச்சிருச்சு. ஸ்க்ரூ நாம் இதில் மாட்டிடுறோம். ஓகே, அசம்பிளிங்க்கு 4 ஸ்க்ரூ டைட் வச்சாச்சு. 4 ஸ்க்ரூ டைட் வச்சதையும் சேக் பார்த்துக்கோங்க. இப்போவும் சேக் அதே ஏவரேஜாக ஒரு சில டைம் அலுமினியம் கோராக இருக்கிறதுனால டைட் பிடிச்சிடும் அப்படின்னும் போது நீங்கள் இது இப்போவே டைட்டாக இருக்குது அப்படின்னா வாசரை எடுத்துக்கோங்க. டைட்டு இப்போ ஃப்ரிக்ஷன் கரெக்டாக இருக்குது அப்படின்னா அப்படியே விட்டுருங்க.
இப்போ ஜாம்ட ஃபுல் டைட் வச்சுக்கோங்க. நாளைக்கு ஆவரேஜாக ஃபுல் டைட் வச்சுக்கோங்க. ஓகே ஃபினிஷ். டைட் வச்சாச்சு. நெக்ஸ்ட் சாஃப்ட் ஃப்ரீயாக இருக்குது, ரோலிங் டைட்டாக இருக்குது. சம்திங் சென்டர் உங்களுக்கு பிரச்சனை, ரோலிங் டைட்டாக இருக்குதுன்னா லேசாக சம்திங் சென்டர் வந்து பர்ஃபெக்டாக இல்லை. நீங்கள் அதுக்கு என்ன பண்ணிக்கிறீங்க, கோர் வந்து லேசாக ரொம்ப ஹார்டாக தட்ட வேணாம், சைடு ஃப்ரேமில் கீழே தட்டிட வேணாம், காயில் டேமேஜ் ஆகிடக்கூடாது. கோரை மட்டும் லேசாக தட்டி விடுங்க. தட்டி விட்டிங்கன்னா சாஃப்ட்டு ஃபுல் ஃப்ரீ ஆகிடும். ஃபுல் ஃப்ரீ ஆகிடுச்சுன்னா கையில் சுற்றும் போதே ரொம்ப எந்த லோடு இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கணும். அப்படி சுற்றிடுச்சுன்னா இது ஓகே, வேலை முடிஞ்சுது. இப்போ வந்து சாஃப்ட் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிருச்சு. மோட்டார் அசம்பிளிங் ரெடி. நெக்ஸ்ட்டு கெப்பாசிட்டர் கனெக்ஷன் செக் பண்ணுவோம். கெப்பாசிட்டர் கனெக்ஷன் வந்து நம்ம லீட் ஒயருக்கு வந்து அதாவது ஜாயின் போடும்போது நம்ம வந்து டேப் அடிக்க மாட்டோம், ஸ்லீவ் தான் போடுவோம். நம்மகிட்ட ஸ்லீவ் இருக்குது, ஸ்லீவ் இல்லாதவங்க டேப் போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. நம்ம ஸ்லீவ் எதுக்காக போடணும்னா பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும். சால்ட் வைக்க தேவையில்லை, ஒயர் ஸ்லிப் ஆகாது, அந்த ஒரு தேவைக்காக நம்ம ஸ்லீவ் போட்டுக்கிறோம். நீங்கள் எந்த ஸ்லீவ் வேணாலும் போட்டுக்கலாம். கெப்பாசிட்டர் சூஸ் பண்ணும்போது டேபிள் ஃபேனை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஃபேனுக்கெல்லாம் 1.8 இல்லை 2 வரைக்கும் சூஸ் பண்ணிக்கோங்க. 2க்கு மேலே தயவு செஞ்சு போக வேண்டாம். 2க்கு மேலே போனீங்க அப்படின்னா காயில் ஹீட் ஏறும், லைஃப் வராது. இப்போ வந்து 2 MFT கெப்பாசிட்டர் சூஸ் பண்ணியிருக்கோம். கெப்பாசிட்டரில் கனெக்ட் பண்ணியாச்சு. கெப்பாசிட்டரில் கனெக்ட் பண்ண பிறகு ஸ்லீவ் வந்து பாடி ஷார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு மேலே இழுத்து விட்டுறோம், டைட் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து லைன் செக் பண்ணிக்கோங்க. மோட்டர் வந்து கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் ஓடணும். சீரீஸில் போடுங்க, பேரலில் போட்டுறாதீங்க. சீரீஸில் போட்டிங்கன்னா தான் சப்போஸ் காயில் ஏதாவது டேமேஜாக இருந்தால் கூட கம்ப்ளைண்ட் எதுவும் மோட்டர் ஆகாது, நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பேரலில் போட்டிங்கன்னா சப்போஸ் நீங்கள் கனெக்ஷன் தப்பாக வச்சிங்கன்னா கூட காயில் போயிடும். இப்போ சீரியஸ் மோட்டர் வந்து ரன்னிங் ஓகே, குட் கண்டிஷன். ஒரே டைம் அசம்பிளிங்கில் எந்த கம்ப்ளைண்ட் இல்லாமல் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ஒரே முறையில் மேக்ஸிமம் 5 நிமிஷத்துக்கு மேலே வேலை கிடையாது. அதுக்குள்ளே நீங்கள் வேலையை மோட்டார் தெளிவாக அசம்பிள் பண்ணிடலாம். இப்போ வந்து ஹை ஸ்பீடு செகப்பில் வைக்கிறோம். ஹை ஸ்பீடு மோட்டார் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ஓடுது. நெக்ஸ்ட்டு மீடியம் ஸ்பீடு க்ரீன் அண்டு இந்த பிளாக் அண்டு எல்லோவில் வைக்கிறோம், மீடியம் ஸ்பீடு ஓடிச்சு. தேர்டு பிளாக் அண்டு ப்ளூவில் வைக்கிறோம், லோ ஸ்பீடு ஓடிடுச்சு. இப்போ மோட்டார் வந்து 3 ஸ்பீடு பர்ஃபெக்டாக ஓடுது. பாடி ஷாட்டு ஏதாவது ஒரு லீடு டெர்மினலுக்கு பாடிக்கு வச்சு பாடி ஷாட்டு பர்ஃபெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மோட்டார் அசம்பிளிங் ஃபினிஷிங்லேயும் பாடி ஷாட்டு தெளிவாக செக் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு டேஞ்சரஸ் ஆக்டிவிட்டீஸும் நடக்காது. உங்களுக்கும் அதாவது பொருள் பயன்படுத்துகிறவங்க பயம் இல்லை, பாடி ஷாட் ஆகாது, பொருளுக்கும் டேமேஜ் ஆகாது. சரி ஓகே, பாடி ஷாட் செக் பண்ணியாச்சு, ஃபினிஷ். மோட்டார் கம்ப்ளீட். ஓகே, உங்களுக்கு வித்தின் 5 மினிட்ஸில் ஒரு மோட்டார் ரெடி. இப்போ உங்களுக்கு லேட் ஆகிறதுக்கு காரணமே உங்களுக்கு ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொன்னதுனால தான் டைம் ஆகுதே தவிர நீங்களாக ட்ரை பண்ணும்போது 5 நிமிஷத்துக்கு மேலே எந்த மோட்டரும் கையில் வச்சுருக்க தேவை கிடையாது. வித்தின் 5 மினிட்ஸ் ஒன் கவர்மெண்ட் மோட்டார் அசம்பிள் ரெடி. ஓகே, தேங்க்யூ.